ஹல்லேலூயா. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற திருநாமத்திலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். உங்கள் ஒவ்வொருவருக்கும் 2025 ஆண்டின் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே 2024 ஆண்டை தொடக்கத்திலிருந்து இந்த நொடி வரையிலும் நாம் ஒவ்வொருவருக்கும் நன்மையானதையும் ஆசீர்வாதமானதையும் செய்திருக்கிறார். நம்முடைய குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கட்டும், எல்லாவற்றிலும் தேவன் நம்மை அவருக்கே உரித்ததான கிரியைகளோடு, அவருக்கே உரித்ததான செயல்களோடு நாம் ஒவ்வொருவரையும் நடத்தி வந்திருக்கிறார் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. அதை நாம் ஆணித்தரமாக விசுவாசிக்கிறோம். அந்த ஆணித்தர விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு, ஒரு புத்துணர்வோடு நாம் இந்த 2025 ஆண்டையும் நாம் தொட்டிருக்கிறோம். இனியும் இந்த ஆண்டையும் கடப்பதற்கு, கடந்து செல்வதற்கு தேவன் இதுவரை உதவி செய்த தேவன் இனியும் உதவி செய்வாராக என்ற ஆசீர்வாத வார்த்தையோடு இந்த புது வருட செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். எனக்கு அன்பானவர்களே, ஏசாயா 43 அதிகாரம் அதனுடைய 1வது வசனம் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். மீண்டும் ஒரு விசை கூட அழுத்தமாக நான் வாசிக்கிறேன். பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். என கண்பானவர்களே, இந்த வார்த்தையில, இந்த வசனத்துல குறிப்பாக 3 முக்கியமான காரியங்களை நாம் பார்க்கிறோம். ஒன்று, அவர் நம்மை மீட்டு கொண்ட விதம், அவர் நம்மை மீட்டு கொண்டார் என்றதான அந்த உண்மை, அவர் நம்மை மீட்டு கொண்டார் என்றதான அந்த ஒரு அசாத்தியமான ஒரு நம்பிக்கை. நமக்கு தெரியும் அல்லவா, நம்முடைய வாழ்க்கை என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை நான் சொல்வேன் என்றால், ஒருவேளை இந்த நொடி எனக்கு கிடைத்திராவிட்டால், இந்த ஒரு வாழ்க்கை எனக்கு கிடைத்திராவிட்டால், நிச்சயமாகவே நான் இதனை சந்தோஷத்தோடு அனுபவித்திருந்திருப்பனா, அல்லது இந்த விதத்துல நான் இந்த நாளை கொண்டாடி இருப்பனா என்று எனக்குள்ளாகவே பல சந்தேகங்கள். நிச்சயமாகவே அதனை ஊர்ஜிகப்படுத்துகிற விதத்துல கடந்த நாட்களில நான் என்னுடைய சொந்த ஊருக்கு நான் கடந்து வந்தேன். அந்த நாட்களிலே என்னுடைய பழைய நண்பன் ஒருவனை நான் சந்திக்க நேர்ந்தது. அந்த நண்பன் வாயார மனதார அவன் வாழ்த்திய, அவன் சொல்லிய ஒரே ஒரு சொல், ரிப்பீட்டடாக திரும்ப திரும்ப அவனுடைய வாயிலிருந்து நான் கேட்டதான இந்த வார்த்தை என்னவென்று தெரியுமா? நல்ல வேலை, நல்ல வேலை, நீ உன்னுடைய தகப்பனாரை போன்று உண்மையான கடவுளை பற்றி கொண்டாய். அந்த கடவுள்தான் இந்த நாள் வரை உன்னை ஆசீர்வாதமாக, நன்மையாக, நன்மையின் எல்லா ஊற்றுகளாக உன்னை பயன்படுத்தி வருகிறார் என்று அந்த நபர் சொன்னது. இத்தனைக்கும் அந்த நபர் ஒரு மற்ற விசுவாசத்தில் இருக்கிறதான ஒரு நபர். அப்படி இருந்தும் கூட அந்த நபராலே கண் கூட காண முடிகிறது, பார்க்க முடிகிறது. என கண்பானவர்களே, இந்த ஒரு விஷயத்தை தான் நான் இந்த நாளில மீண்டும் ஒரு விசை கூட நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில ஆணித்தரமாக ஒரு நம்பிக்கையோடு நான் அழுத்தமாக சொல்லிக்கொள்ள விருப்பப்படுகிறேன். இந்த வசனத்தை நாம் வாசிக்கும் போது 3 மிக முக்கியமான உண்மைகளை நமக்கு நாமே புரிந்து கொள்ள வேண்டும், நமக்கு நாமே உரித்தாக்கி கொள்ள வேண்டும் என்று நான் விருப்பப்படுகிறேன். ஆண்டவர் இதைதான் நம்மிடத்துல விரும்புகிறார் என்பதையும் நான் ஆணித்தரமாக மீண்டும் ஒரு விசை கூட சொல்லிக் கொள்கிறேன். நிச்சயமாகவே கடந்த நாட்களிலே ஒரு நபரை நான் மருத்துவமனையில சந்திக்க நேர்ந்தது. அந்த மருத்துவமனையில சந்திக்க நேர்ந்ததான அந்த நபருக்காக
நான் வழியில வரும்போதெல்லாம் ஜெபித்து கொண்டே வந்தேன். மனதளவில ஜெபித்து கொண்டு வந்தேன். ஆண்டவரே, இந்த சூழ்நிலையில நான் எப்படிப்பட்டதான வார்த்தையை அவருக்கு நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும், எப்படிப்பட்டதான வார்த்தையை நான் சொல்ல வேண்டும், எப்படிப்பட்டதான ஆறுதலை நான் சொல்ல வேண்டும். உண்மையாகவே அந்த நபர் போய் கொண்டிருக்கிறதான ஒரு சூழல் நான் இதுவரை சென்றதில்லை. நான் எப்படி அந்த நபருடைய வலியையும் வேதனையும் உணர்ந்து அவருக்கு ஆறுதலை நான் சொல்ல முடியும்? ஆண்டவரே, உம்மால் மாத்திரமே முடியும் என்று நான் அவரை சார்ந்தவராக, அவரையே சார்ந்தவனாக, அவருக்குள்ளாகவே நான் பல கேள்விகளை நான் கேட்டுக்கொண்டே வந்தேன். ஆண்டவரே, நான் என்ன சொல்வது, என்ன சொல்வது என்று. அந்த நேரத்துல, அந்த சூழலில தேவன் எனக்கென்று தந்ததான வார்த்தையிலே ஒன்றுதான் இந்த வார்த்தை. சங்கீதம் 91, சங்கீதம் 91ஐயும் நான் அவருக்கு முன்னிலையில வாசித்து நான் ஜெபித்தேன். அதனை தொடர்ந்து இந்த ஒரு வசனத்தையும் தேவன் எனக்கு தந்ததை நான் நினைத்து மிக 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 மகிழ்ச்சி அடைகிறேன். அதோடு கூட இந்த புது வருடத்திற்காக ஆண்டவரிடத்துல நான் காத்திருந்து ஜெபிக்கும் போது, நான் கேட்கும் போது, ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில நீர் எந்த வார்த்தையை நீர் தர சித்தமாயிருக்கிறீர் என்று நான் கேட்கும்போது, ஆண்டவர் மீண்டும் ஆணித்தரமாக அந்த நபருக்கு அந்த சூழலில எந்த வார்த்தையை ஆண்டவர் பேச வேண்டும் என்று எனக்கு கொடுத்திருந்தாரோ அதே வார்த்தையை எந்த நாளிலும் இந்த புதிய வருடத்தில் நடத்தி வந்ததான நம்முடைய தேவன் மூலமாக கிடைத்ததான இந்த வார்த்தை, இதே வார்த்தையை தான் தேவன் நமக்கும் தந்திருக்கிறார். ஆம், எனக்கு அன்பானவர்களே, நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களையும் என்னையும் மீட்டு கொண்ட விதங்களை நாம் எந்த விதத்திலும் மறந்து போய்விடக்கூடாது. ஆம், அவரை பற்றி கொள்வதற்கு மிக முக்கியமான ஒரு காரணம், அவரை தொழுது கொள்வதற்கு, அவரை ஆராதிப்பதற்கு மிக முக்கியமான ஒரு காரணம், அவர் நம்மை மீட்டு கொண்டார். அல்லேலூயா. அவர் நம்மை மீட்டு கொண்டார். இந்த ஆணித்தரமான விசுவாசத்தை விட்டு நாம் ஒருபோதும் வழி விலகி சென்று விடக்கூடாது. அதனை தொடர்ந்து நாம் பார்க்கிறோம், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன். நிச்சயமாகவே ஒரு கூட்டத்துல அல்லது ஏதோ ஒரு நாம் தெரியாத, அறியாத, புரியாத ஒரு தேசத்துல அல்லது சூழல்ல நாம் இருந்து கொண்டிருக்கும் போது, யாரோ நம்மை தெரிந்த ஒரு நபர், நமக்கு அறிமுகமில்லாத ஒரு நபர் நம்முடைய பேரை இந்த உலகத்துல யாருக்குமே தெரியாது, இந்த தேசத்துல யாருக்குமே எனக்கு அறிமுகமே இல்லை என்று சொல்லுகிறதான அந்த ஒரு சூழல்ல யாரோ ஒரு நபர், நம்மை அறிந்த ஒரு நபர், நம்மை முழுவதுமாக தெரிந்து கொண்ட ஒரு நபர் நம்மை பேர் சொல்லி அழைத்திருந்தால், எப்படிப்பட்டதான ஒரு சூழலாக இருந்தாலும் சரி, அது அப்படியே மறைந்து போனதாக காணப்படும். எப்படிப்பட்ட தனிமையான ஒரு சூழலாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட வியாதியின் படுக்கையில் இருந்தாலும் கூட, நாம் நம்முடைய பேரை அவர் அழைக்கும் போது, அந்த அறியாத நபர் நம்மை அழைக்கும் போது, நிச்சயமாகவே நமக்கு அப்படி ஒரு பேரின்பம் வரும். அதே ஒரு பேரின்பம், அதே ஒரு சந்தோஷம் இந்த நாளில, இந்த வருடத்தில நீங்களும் நானும் அனுபவிக்க வேண்டும் என்றுதான் ஆண்டவர் விரும்புகிறார். எனக்கு அன்பானவர்களே, நிச்சயமாகவே அவர் நம்மை பேர் சொல்லி அழைத்ததான தேவனாய் இருக்கிறார் என்பதுல நாம் ஆணித்தரமாக நம்புவோம், விசுவாசிப்போம். அது மாத்திரமல்ல, இந்த வாழ்க்கை அவர் நமக்கு கொடுத்ததான வாழ்க்கை. இந்த வாழ்க்கை அவர் நமக்கு தெரிந்தெடுத்து நம்முடைய பெயரை சொல்லி அழைத்து இந்த வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார் என்பதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதனை தொடர்ந்து நாம் வாசிக்கிறதான வார்த்தையில என்ன நாம் பார்க்கிறோம், நீ என்னுடையவன். இந்த வார்த்தையை நாம் அடிகோடிட்டு மிகவும் அழுத்தமாக, ஆணித்தரமாக இந்த புதிய வருடத்திலே நாம் விசுவாசிப்போம். ஆம், எனக்கு அன்பானவர்களே, அவருடைய வாயில உச்சரிக்கின்றதான அந்த வார்த்தையை நாம் மீண்டும் ஒரு விஷயம் கூட விசுவாசிப்போம், நம்புவோம். அவர் அழைக்கிறார், அவர் சொல்லுகிறார், மகனே, மகளே, நீ என்னுடையவன், நீ என்னுடையவன். எவ்வளவு ஆழமான
எவ்வளவு உணர்ச்சிகரமான ஒரு வார்த்தை. எஸ், நிச்சயமாகவே இந்த நாளிலும் கூட இந்த புதிய வருடத்துல ஒருவேளை நாம் கடந்து வந்திருக்கலாம். ஆனால் பலருக்கும் பலவிதமான சிந்தனைகள், பலருக்கும் பலவிதமான யோசனைகள், பலருக்கும் பலவிதமான திக்கு முக்காடு வைக்கிறதான பல சூழல்கள் அநேகம் இருக்கலாம். ஒருவேளை வெளியே சேர்த்து கொண்டு உள்ளே அழுது கொண்டிருக்கிறதான நபர்களாக கூட இருக்கலாம். ஒருவேளை நான் வெளியே சொல்வதனால என்ன ஆக போகிறது என்று கூட நான் நினைக்கலாம். ஆம், ஒருவேளை சாராவை போல கூட நாம் இந்த வேலையில நான் நினைக்கலாம். என்ன, தன்னை பார்த்து, தன்னுடைய சூழலை பார்த்து, தன்னுடைய பிரச்சனையை பார்த்து மற்றவர்கள் சிரிப்பது ஒரு விதம் இருக்கட்டும், ஆனால் தன்னுடைய சூழலை பார்த்து தானே நகைக்கூடியதான ஒரு சூழல், அந்த சூழலையும் தேவன் மாற்றினார். அதைதான் நாம் காண வேண்டும். அதே போலதான் ஆகார் எனக்கு எப்படி நடக்கும், என்னுடைய பிள்ளை சாவதை நான் எப்படி பார்க்க முடியும் என்று அவர் பல விதமான சிந்தனைக்குள்ளாக அவள் கடந்து செல்லும் போது ஆண்டவர் அந்த நேரத்துல, அந்த சூழ்நிலையில, அந்த இடத்துல, அந்த வனாந்தரமான ஒரு இடத்துல ஆண்டவர் அவளை காண்கிறார். ஆண்டவர் காண்கிற தேவனாயிருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, நிச்சயமாகவே மீண்டும் ஒரு விசை கூட அவருடைய சமூகத்துல அவருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டேன் என்ற ஒரு நம்பிக்கையோடு நான் உங்களோடு இந்த வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்கிறேன். அது என்னவென்றால், நாம் அவருடையவர்கள் என்று நாம் சொல்லும்போது, நான் அவருடையவள், நான் அவனுடையவன் என்று சொல்லும்போது நிச்சயமாகவே we belong to the family of God. We belong to God. நாம் அவருக்கு சொந்தமானவர்கள். அப்படி அவருக்கு சொந்தமான நாம் அவரை போலவே அவருக்காகவே வாழ வேண்டும் என்ற ஒரு புதிய நம்பிக்கையோடு, ஒரு புத்துணர்வோடு நாம் எழும்பி நடப்போம், எழும்பி பிரகாசிப்போம். தேவன் நமக்கு இந்த வருடத்தை 2024வது ஆண்டை கடக்க செய்த தேவன், அது எப்படிப்பட்டதாக கூட இருந்திருக்கலாம், எப்படிப்பட்ட சூழலாக கூட இருந்திருக்கலாம். ஆனால் அந்த சூழலையும் மாற்றி அந்த வருடத்தின் ஒவ்வொரு நாட்களையும் கடந்து வர கிருபை செய்த தேவன் இந்த 2025வது ஆண்டின் முதல் நொடியிலிருந்து இந்த வருடம் முழுவதும் நம் ஒவ்வொருவரையும் கண்ணின் மணி போல பாதுகாத்து வழி நடத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஏனென்றால் நாம் அவராலே மீட்கொள்ளப்பட்ட நபர்கள், நாம் அவராலே பேர் சொல்லி அழைக்கப்பட்ட நபர்கள், நாம் அவருடையவர்கள். ஆம், எனக்கு அன்பானவர்களே, இந்த ஒரு புதிய நம்பிக்கையோடு இந்த வருடத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் இன்னும் அதிகமாக இந்த வருடத்துல இன்னும் அதிகமாக தேவனுக்குள்ளாக வளர அவர் உதவி செய்வாராக. தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.